மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரான கில்லி சரத் அவர்கள் மேல ரீசெண்ட் டைம்ல இருவேறு குற்றச்சாட்டுகள் வந்திருக்குது. அதுல ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐபிஎல் கிரவுண்ட்ல இவர் போதை மாத்திரை யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பீச்ல அவர் இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நடந்து வர மாதிரி ஒரு வீடியோ ஒன்று சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்குது. இந்த ரெண்டு வீடியோக்கு பின்னாடி என்ன இருக்குது, கில்லி சரத் அவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இதை பத்தியும் டீட்டெயிலா பார்க்க போறோம். இவர் மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் உண்மையா அப்படிங்கிறதையும் டீட்டெயிலா பார்க்கலாங்க. அனைத்து வகையான கிரிக்கெட் நியூஸ், ஜெனரல் நியூஸ், பாலிடிக்ஸ் அப்டேட்லாம் தெரிஞ்சிருக்கு. கவுபோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிவிகே கவர்மெண்ட்ல இப்ப மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற கில்லி சரத் அவர்கள் மேல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரத் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கிரவுண்ட்ல ஒரு மாத்திரையை பொடி பண்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று சோசியல் மீடியால எடுத்திருக்கிறாங்க. இந்த வீடியோ இப்போ எடுக்கப்பட்ட வீடியோவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ரொம்ப மாதங்களுக்கு ஏன் வருடங்களே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வீடியோ தாங்க அது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் மாத்திரையை ஐடி கார்டில் பொடி பண்ற மாதிரி ஒரு வீடியோவா இருக்கு. அந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாருங்க, அவ்வளோ பேர் இருக்கிற கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இவர் போதை மாத்திரையை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த டோலோ 650 எல்லாம் கையில வச்சுக்கிட்டு அந்த மாத்திரையை அந்த ஏடிஎம் கார்டில் பொடி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அதை பொடி பண்ண முடியல, அவர் சொல்றது பொய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது சரத் அவர்களும் பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸ்பிளேஷன் வீடியோ ஒன்று கொடுத்துருந்தாப்புல. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட மாத்திரை தான் பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரையை தான் நான் பொடி பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்கிறாப்புல. அதை நிறைய பேர் ஏற்க மறுக்கிறாங்க. மாத்திரையெல்லாம் அப்படி ஏடிஎம் கார்டில் பொடி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது டிஎம்கேல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்மளால பார்க்க முடியுது. அதில் நம்ம மறுப்பே தெரிவிக்க முடியாது. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் எல்லாருனாலும் கூடப்படுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் மாத்திரையே கொடுக்க மாட்டாங்க, சிறப்பு மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது முற்றிலும் தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. அதாவது ஒரு சில குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு மருந்துகள் எல்லாம் குடிக்க மாட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்துகள் மாத்திரை வடிவிலான மருந்துகள் எல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சளி மருந்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய சளி மருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த மாத்திரையை பொடி பண்ண மாதிரி ஒரு டப்பா வரும். அதில் நம்ம லிக்விட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுப்போம். மோஸ்ட்லி வீட்டில் குழந்தைகள் இருக்கிறவங்க எல்லாம் அந்த மருந்துகள்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரை மருந்துகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் சொல்றாங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு அந்த 500 ரூபாய் நோட்டுக்குள்ள அந்த மாத்திரையை வச்சு நசுக்கினதுக்கு உண்டான அடையாளம் பார்த்தீங்கன்னா அந்த நோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரையை நல்லா பொடி பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அவர் அதை க்ரஷ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு புரியுது. அவர் போட்ட அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தக் லைஃப் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாப்புல. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் வாண்டடாக பரப்பப்பட்ட ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட மருந்து அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பேர், அதாவது கிட்டத்தட்ட அந்த கிரவுண்டில் ஒரு 20,000-30,000 பேர் இருப்பாங்களா, அவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருளை அங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் அவருக்கு கிடையவே கிடையாது. அதுவும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கூட தான் இருக்காங்க. அவங்க முன்னாடி இந்த போதைப் பொருளை யாராச்சும் யூஸ் பண்ணுவாங்களா, நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. அதே மாதிரி அவங்களும் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளே இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால இந்த போதைப் பொருள் அவர் யூஸ் பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்னோட கருத்துப்படி முற்றிலுமே தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வாண்டடாக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்களோ, அதாவது வாண்டடாக ஒரு விஷயத்தை பரப்புறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. ரீசெண்டா இப்போ ஒரு சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாத்திரையை நான் பொடி பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. மாத்திரையை பொடி பண்ண முடியும், என்ன கேட்டா மாத்திரையை பொடி பண்ண முடியும் அப்படிங்கிறதா இருக்கு. நீங்க டோலோ 650ங்கிறது இவ்வளவு பெரிய மாத்திரை, அந்த மாத்திரையை நீங்க ஏடிஎம் கார்டில் நசுக்கவே முடியாது. அந்த மாத்திரையை நீங்க வச்சு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தா கண்டிப்பா முடியவே முடியாது. குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மாத்திரையெல்லாம் வராது. ஒரு சின்ன மாத்திரையாக இருந்தாலும் அதை ஆஃப் மாத்திரை கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எந்த குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் மாத்திரையெல்லாம் கொடுக்க சொல்ல மாட்டாங்க. இதில் ஒரு ஆஃப் மாத்திரையை க்ரஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு எங்கேயாச்சும் தொண்டையில் சிக்கிரும் இல்லையா. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரஷ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதா டாக்டரோட அறிவுரையாகவே இருக்குங்க. அதை தான் அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஏன்னா எங்கள் வீட்லேயும் குழந்தைகள்லாம் இருக்கு இல்லையா. அதனால் கண்டிப்பாக இது ஒரு பொய்யான தகவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு இல்லையா. அந்த வீடியோவில் அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வர்ற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த வீடியோவில் இருக்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் முட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த வீடியோ பார்க்கும்போது. அவர் இந்த கட்சி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உள்ளே வராதுக்கு முன்னாடி எங்கேயோ ட்ரிப் போயிருப்பார் போட்டிருக்குதுங்க. அந்த வீடியோ எடுத்து இப்போ போட்டுட்ருக்குறாங்க. ஆக்சுவலாக அதாவது அரசியலில் இருக்கிறவங்கலாம் ஒரு சில விஷயங்களை பண்ண தவறிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவிக்கள் இருக்கிற நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இளைஞர்களாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இளமை காலங்களில் யாரெல்லாம் என்னென்ன
பண்ணுவாங்களோ அதெல்லாம் அவங்களும் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அவங்க பேஜ்லேயே இருக்குதுங்க. நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதி ஆகிறீங்க அப்படின்னு சொன்னால் மெயினாக உங்களோட மீடியாக்களை எல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் இதெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரியான புகைப்படங்களை நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களோட படங்கள் எல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் நீக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் கேங்காக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயமா தானே இதெல்லாம் இருந்திருக்கு. நீங்கள் வந்து பாலிடிக்ஸில் நிற்கிறீங்க, ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் சரி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஜாலியாக போட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த மீடியாவானால தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இப்போ கிடையாதுங்க. அதாவது உங்களோட ஃபேஸ்புக்கை கொடுங்க, உங்களோட இன்ஸ்டாகிராம் கொடுங்க, நீங்கள் எப்படிப்பட்டவங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த மாதிரி முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவங்க இதையும் வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன கேட்டால் ஒரு போதை மாத்திரை உட்கொண்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது தவறான நியூஸ் தான் சொல்லுவேன். ஆனால் இது வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கும்போதே தெரியுது அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்து போட்டுட்டு தான் இருக்கிறாங்க, அதை நம்மளால் பார்க்க முடியுது. இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுப்பு இருக்கிறவங்களாம் கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இவர் மேலே இப்போ கேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி டிவிகேவோட எம்எல்ஏ ஒருத்தர் இந்த பீர் பாட்டெல்லாம் வச்சு டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் ஒரு வீடியோ வந்துச்சு இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ தான். ஆனால் அது இப்போ லீக் ஆகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அதையெல்லாம் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கணும். யாரெல்லாம் உங்கள் கூட இருந்தால், யார் இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்தால் இதெல்லாம் இப்போ வரணுமா வரக்கூடாதா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பொறுப்புகள் இருக்கிறவங்கலாம் அவங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாம் வெரிஃபை பண்ணணும். தேவையில்லாத ஃபோட்டோஸ் எல்லாம் ஏதாவது இருக்குது அப்படிங்கிறத அவங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்களையெல்லாம் தாண்டி அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில், அதாவது க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஏதாவது ஃபோட்டோவெல்லாம் பதிவிட்டுருக்காங்களா அப்படிங்கிறதையும் அவங்க வாட்ச் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா இப்போதைய காலகட்டத்தில் ஏதாவது தவறு பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து எல்லாருமே உற்று நோக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இவங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறாங்க. ஆகவே அவங்க கையில் இதெல்லாம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அவங்க இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி சரத் அவர்கள் இந்த மாதிரி பண்ணியிருப்பாரா அப்படின்ட்டு மக்களிடம் கேட்கும்போது மக்களே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவர் பண்ணியிருக்க மாட்டாருப்பா, அது பார்க்கும்போதே தெரியுது இல்லை, நிறைய மக்கள் வந்து அதை தான் சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எந்த கட்சியும் சாராதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட கேட்கும்போது அது வந்து நார்மல் மருந்து மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுவே டிஎம்கேல இருக்கிறவங்க கிட்ட கேட்கும்போது அது கண்டிப்பாக வந்து போதை மாத்திரை தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வந்து ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கப்புறமாவும் பார்த்தீங்கன்னா அதை வந்து யாரும் விடுற மாதிரி இல்லை. நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது ஒரு சில விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அந்த பொடி பண்ணுற விதம் தான் பார்த்தீங்கன்னா அங்கே தப்பாக இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து நம்ம நிறைய படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம், இந்த ஏடிஎம் கார்டை வச்சு எதை பொடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதையெல்லாம் பார்த்து ஒரு வேளை ஒரு மாத்திரையை பொடி பண்ணால் கூட வந்து இவங்க அதைத்தான் பொடி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நினைப்பாங்க. ஒரு பழமொழி கூட இருக்குது இல்லையா, அதாவது பனைமரத்துக்கு கீழே நின்று பாலே குடித்தாலும் அதை வந்து கல்லுன்னு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி தான் ஆகிப்போச்சுங்க இந்த சம்பவம். ஆனால் செகண்ட் சம்பவத்தை வந்து அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்க கண்டிப்பாக சொல்ல முடியாது. அது வந்து கண்டிப்பாக வேற ஒரு மேட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கும்போதே தெரியுது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.